வெல்கம் டு holistic.investment.in. லிக்வி லோன்ஸ் P2P லெண்டிங் அப்படின்னா என்ன? இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒரு சேஃபான ஆப்ஷனா? இதில் நம்ம மணி க்ரோ பண்ண முடியுமா? இல்லை இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப ரிஸ்கியான ஆப்ஷனான்றதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நம்ம இதோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ P2P லெண்டிங் அப்படின்னா என்ன? இப்போ ஜென்ரலாக நம்ம மணி பாரோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஜென்ரலாக பேங்க்கில் போய் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை பாரோ பண்ணுவோம் லோனாக எடுத்து, இல்லை NBFCஸில் இன்வெஸ்ட் இல்லை பாரோ பண்ணுவோம். பட் லிக்வி லோன்ஸ் இப்போ இந்தியாவில் ரீசெண்டாக வந்திருக்க ஒரு P2P பிளாட்ஃபார்ம். இது பாரோவர்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், டேரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம மணி பாரோ பண்ணுறோம் இல்லையா, இல்லை மணி நம்ம லெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் டேரெக்டாக பாரோ பண்ணால் இல்லை இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுவும் இல்லாமல் இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் சின்ன அமௌண்ட்டாக இருக்காது, கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட்லி ஒரு ஹையர் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த பிளாட்ஃபார்ம் சேஃபாக இல்லையா, அப்படி இல்லை இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ P2P லெண்டிங்கில் நம்ம சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக ஷோராக சொல்ல முடியாது. ஏன்னா இதில் ஒரு ஹை ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் போடுற பிரின்சிபல் மணி, உங்கள் அசல் இப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ இல்லை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அசல் என்றைக்குமே உங்களுக்கு கேரண்டீடு தான். உங்கள் பிரின்சிபல் மணி கேரண்டி. உங்களுக்கு அதில் ஹை ரிட்டர்ன்ஸும் வரலாம், லோ ரிட்டர்ன்ஸும் வரலாம். ஆனால் நீங்கள் போட்ட அசல் என்றைக்கும் அதே தான் இருக்கும், நம்மளுக்கு ஒரு கேரண்டி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த அசலே நம்மளுக்கு கேரண்டீடாக கிடைக்குமா, திருப்பி நம்மளால் வாங்க முடியுமான்றது டவுட் தான். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கே ஒரு கேரண்டி இல்லாமல் நம்ம மணி கொடுப்போமா? அவங்க திருப்பி கொடுப்பாங்களா இல்லையான்ற ஒரு கேரண்டி இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கே தர மாட்டோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நம்ம மணி கொடுக்குறோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் அந்த மொத்த மணியும் நம்மளுக்கு இல்லாமல் போகிறதுக்கு வெரி ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ லிக்வி லோன்ஸுன்றது ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். லிக்வி லோன்ஸுன்றது ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC P2P பிளாட்ஃபார்ம். RBI ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். பட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, RBI ரெஜிஸ்ட்ரேஷன்றது எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்முக்குமே தேவையான ஒரு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாண்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ வண்டி ஓட்டுறீங்க ரோட்டில், நம்மளுக்கு தெரியும் டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது. டிராஃபிக் ரூல்ஸ் எதுக்கு இருக்குது? நம்ம சேஃப்டிக்காக ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஆனால் டிராஃபிக் ரூல்ஸ் இருந்துமே நம்மளுக்கு தெரியும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்னா நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இதுலேயும். என்னதான் இதில் RBI ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே இதுலேயுமே நிறைய ரிஸ்க் இருக்குது. இதை தெரிஞ்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். ஸோ லிக்வி லோன்ஸுன்றது ஒரு நம்பகமான ஒரு பிளாட்ஃபார்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P2P லெண்டிங் அப்படின்றதே இப்போ இந்தியாவில் வந்திருக்க ஒரு புது கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு ஒரு பழைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படின்னு நம்மளுக்கு இல்லை. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்டை கம்பேர் பண்ணி இதில் நம்பலாமா இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு கையில் ஒரு ட்ராக் ரெக்கார்டில் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட், ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. அதில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய இருக்குது. பட் இதை மட்டும் வச்சு இது ஒரு நம்பகமான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட முடியாது. நம்மளோட ஹார்ட் ஏர்ன் மணி அதை நம்ம ஒரு ஜஸ்ட் ஆன்லைனில் பார்க்குறத வச்சு நம்மளால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ட்ரஸ்ட் நம்பகக்கூடிய ஒரு விஷயன்றதை அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ண முடியாது நம்மளால் இந்த விஷயத்தில். ஸோ லிக்வி லோன்ஸ் ஒரு NBFCயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம். லிக்வி லோன்ஸ் NBFC P2P பிளாட்ஃபார்ம். அப்படின்னா NBFCன்றது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. அதில் நிறைய விதமான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதில் P2P லெண்டிங்கும் உண்டு. பட் லிக்வி லோன்ஸ் ஒரு NBFC P2P பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது ஒரு நார்மல் இப்போ ஒரு பேங்கிங் கம்பெனிக்கு அப்பாற்பட்டு இவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன் இருக்கும். அதுக்கு கீழே தான் லிக்வி லோன்ஸ் ஆப்ரேட் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ லிக்வி லோன்ஸுன்றது டேக்ஸ் ஃப்ரீயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. எப்படி நீங்கள் மற்ற சோர்சஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு டேக்ஸ் கட்டுறீங்களோ அதே மாதிரி லிக்வி லோன்ஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுற ரிட்டர்ன்ஸ்க்குமே நீங்கள் டேக்ஸ் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஸோ இதில் எவ்வளோ டேக்ஸ் பிடிப்பாங்க, எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றிலாம் நாலேஜ் கண்டிப்பாக கெயின் பண்ணிட்டு இதை பற்றி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத நீங்கள் யோசிக்கலாம். ஸோ லிக்வி லோன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்வி லோன்ஸில் பொட்டென்ஷியலி உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் ஏர்ன் பண்ணுற
இதை விட கண்டிப்பாக ஹையர் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் சான்ஸ் இருக்குது. பட் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஹை ரிஸ்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு இந்த அளவுக்கு ஹை ரிஸ்க் எடுத்து உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறத பற்றி யோசிக்கணும். ஃபைனலாக லிக்விட் லோன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, லிக்விட் லோன்ஸுன்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ. ஸோ நீங்கள் நார்மலாக இப்போ ட்ரெடிஷ்னலாக நம்ம போய் எப்போவுமே பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் லோன்ஸ் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ தான். பட் இதில் இருக்க ரிஸ்க் எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு தான் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்ததுல வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், இது ஒரு லோ ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சூட்டபுளாக இருக்காது. நீங்கள் லோ ரிஸ்க் டாலரன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. லிக்விட் லோன்ஸ்னு கிடையாது, எந்த மாதிரியான ஒரு P2P பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ், உங்கள் ரிஸ்க் அப்பிடைட்டை எப்போவுமே எவாலுவேட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு அது ஒத்து போகுமான்னு பார்த்து மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னா எங்கள் வெப்சைட்டில் பிளாக் போஸ்ட் இருக்குது, அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீடியோக்கு லைக் போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. P2Pன்னு கிடையாது, இன்னும் உங்களுக்கு நிறைய வந்து மற்ற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை பற்றி உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் வேணும்னா எங்களோட ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1-on-1 கன்சல்டேஷன் வந்து பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எங்கள் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.